அஸ்ஸலாமு அலைக்கும். நமது இஸ்லாமிய வரலாற்றில் செல்வமும் அதிகாரமும் நிறைந்த நிகழ்வுகள் எப்பொழுதும் மனிதர்களை ஈர்த்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு காரூனின் நிகழ்வு. மிகுந்த செல்வம் அவனுடைய பெருமையாகவும் அவனுடைய அழிவாகவும் மாறியது. இந்த நிகழ்வு குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தற்பெருமையின் ஆபத்துகள் மற்றும் உலகியலான சொத்துக்களின் நிலையற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. காரூன் இஸ்ரேலியர்களில் மிகவும் செல்வந்த மனிதராக இருந்தார். அவன் செல்வம் அளவிலானது. அவனுடைய பொக்கிஷங்களின் சாவிகள் கூட பல வலிமையான மனிதர்களால் எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு எடையுடையவை. ஆனால் காரூனின் இதயம் தற்பெருமையால் நிறைந்திருந்தது. அவன் தனது செல்வம் தனக்குள்ள அறிவின் காரணமாக கிடைத்தது என்று நம்பினான். அவன் இந்த அருளை அல்லாஹ் தானே அளித்தது என்பதை ஏற்க மறுத்தான். அவனுடைய செல்வத்தை பற்றி பெருமைப்படும் காரூனுக்கு அவனது மக்கள் நல்ல புண்ணியங்களைச் செய்யுமாறு அறிவுறுத்தினர். உண்மையான வெற்றி அல்லாஹ்விடமே இருப்பதாகவும் செல்வம் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் நினைவூட்டினர். ஆனால் காரூன் அவர்களின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு தனது பெருமையில் தொடர்ந்தான். காரூனின் தற்பெருமை தண்டனையை தப்பிக்கவில்லை. ஒரு நாள் அவன் தனது மக்களுக்கு பெருமையாக நடந்து செல்வதை காட்சிப்படுத்தும் போது அல்லாஹ் பூமியை அவனையும் அவனது செல்வத்தையும் விழுங்கச் செய்தான். அவன் உடன் அவனது செல்வம் மற்றும் வீடுகளுடன் அடங்கிவிட்டான். காரூனின் நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாகும். செல்வம் என்பது அருள் மட்டுமல்ல, அது ஒரு சோதனையும் ஆகும். தற்பெருமை மற்றும் நன்றியில்லாமை அழிவிற்கு வழிவகுக்கும் என்பதையும், உண்மையான வெற்றி நன்றி செலுத்துவதிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் இருப்பதாக இந்த நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வம் என்பது உலகியலான பொருட்களின் அதிகம் அல்ல, உண்மையான செல்வம் என்பது ஆன்மாவின் செல்வம். அடக்கம். சஹீஹ் அல் புகாரி புத்தகம் 76 ஹதீஸ் 644. இந்த ஹதீஸ் உண்மையான செல்வம் பொருள் இல்லை, ஆன்மீக சமநிலைதான் என்று கூறுகிறது.